பிலீவ் இன் யூர் செல்ஃப்ன்ற ஒரு நல்ல கிட்டோட இன்னைக்கு நாள் ஆரம்பிச்சாச்சு நண்பர்களே. நிறைய பேர்த்தோட விளாக்ல பார்த்துருப்பீங்க, நைட்டு லேட்டாக தூங்கணும் அதனால தான் லேட்டாக எந்திரிக்கணும்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்மளோட ரொட்டீனில் காத்தால 8 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு அப்படியே ஆட்டோ பிடிச்சி போனால் தான் கரெக்டான டைமுக்கு போக முடியுன்ற ஒரு நம்பிக்கையில் அதே மாதிரி குளிச்சு கிளம்பி ஆட்டோ ஏறி கிளம்பி போயாச்சு. முதல் வேலையை நம்மளோட மருத நண்பரை ஈசிஆர் மால் பக்கத்தில் ட்ராப் பண்ணியாச்சு. ஏன்னா அவரோட இன்டர்வியூக்காக தான் சென்னையே வந்திருக்காரு. நான் என்னோட எக்ஸாம்ஸ்க்காக வந்திருக்கேன். எக்ஸாம் எழுதும்போது பாப்பா என்னடா பண்ணுவோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, நம்மளுக்குனே ஒரு இழிச்சவன் இருக்கான் நம்ம ராகவ நண்பர் இருந்து, அவங்ககிட்ட பாப்பாவை தள்ளி விட்டு அப்படியே நான் அழகாக போய் எக்ஸாம் எழுதிட்டு அப்படியே வந்துருவேன். அதை பின் தொடர்ந்து நம்ம ராகவ நண்பர் வாழ்க்கையில் எந்த மாற்றத்துக்கு இடம் தராமல் எப்பயும் போல பிஸ்கெட் போட்டே இருந்தாப்ல. அண்ணா 10 நிமிஷத்தில் வந்துடுவேன், ஆனால் 5 நிமிஷத்தில் வந்துடுவேன். இந்த கேப்பில் எனக்கு நீ ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாதான் உங்க கூட நான் வருவேன்னு சொல்லி பாப்பா என்ன பிளாக்மெயில் பண்ண அவளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். இதெல்லாம் பார்த்துட்டு ஒருத்தவங்க சொல்கிறாங்க சின்ன குழந்தைங்க எடுத்து பிடிங்கி சாப்பிட்றேன்ட்டு. வந்து வளர்த்தி பாருங்க, என் கஷ்டம் உங்களுக்கு தெரியும். ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்க கேப்பில் அப்படியே ராகவ நண்பர் நம்மளோட கதையில் என்ட்ரி கொடுக்க அப்படியே அவர்கிட்ட பாப்பாவை நேக்கா பேசி தள்ளி விட்டு நீ ஸ்கூலுக்கு போக நான் என்ன பண்றது? சின்ன குழந்தைங்க பொய் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனால் நம்ம பாப்பா பொய் தான் சொல்கிறான். ஏன்னா நான் அவளை சென்னை வாவான்னு கூப்பிட்டு வரவே கிடையாது, அவளே தான் வந்தான். எக்ஸாம் எழுதி முடிச்ச கையோட நேராக ஃபீனிக்ஸ் மால் இருந்தோம். ஃபீனிக்ஸ் மாலில் ஏகப்பட்டோட கலெக்ஷன்ஸை வச்சிருந்தாங்க. இது சின்ன வயசுலேருந்து வாங்கணும்னு ரொம்ப நாள் கனவுகளாக வச்சிருந்தா நான் வாங்கவே முடியல. இப்போ தான் இதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு அப்படியே நேராக டாமினோஸ் போயிட்டோம். பாப்பா பீஸா கேட்டனால தான் டாமினோஸாக வந்தோம். அங்கே போய் பீஸா ஒரு 700 ரூபாய்க்கு மொய் வச்சு வாங்கி கொடுத்தக்கப்புறம் எனக்கு பீஸா வேணும், எனக்கு ஐஸ்கிரீம் தான் வேணும்னு சொல்லி கேட்க சரிதான் வா போலான்னு சொல்லி அந்த ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு குமுதா ஹாப்பியான்னு கேட்டால் ஐஸ்கிரீம் சாப்பிட்ற விதத்துலேயே தெரியும் குமுதா ஹாப்பி தான் சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து நேரம் நம்மளோட வருண் நண்பரை பார்க்க போயாச்சு. யார் சாமி எங்கிருந்து வந்திருக்கான்? இவன் தான் என்னோட வருண் நண்பர். இவன் கூட சேர்ந்து தான் காலேஜே எனக்கு உருப்படாமல் போச்சு. அவங்க கூட சேர்ந்து பண்ண சட்டைங்க தான் இதெல்லாமே பாருங்க. வீடியோஸை பார்த்துட்டு நம்ம பழைய மெமரிஸ் எல்லாம் நினச்சி பார்த்துட்டு அப்படியே நம்ம சூரஜ் நண்பர் வந்தாப்புல அவர் வாங்கின டீனர் வரைக்கும் போகலான்னு சொல்லி கூப்பிட்டு அப்படியே அவர் கூட டீனர் கிளம்பிட்டோம். டீனருக்கு அப்புறம் தான் பெரிய சர்ப்ரைஸ். இவர் தான் நம்மளோட கதையில புதுசாக வந்திருக்காரு. இவர் பேர் அல்லு, இவர் பேர் செல்லா. அவங்க 2 பேரும் என்னோட தம்பியோட கிளாஸ்மேட்ஸ். 4 நாள் கோயம்புத்தூர் வந்து கோயம்புத்தூரே கலக்கிட்டு போனாங்க. அப்போ இருந்து எனக்கும் இவங்களுக்கும் நல்லா நெருக்கமாகி போச்சு. கோயம்புத்தூர்ல போய் உங்க பேரை சொல்லுங்க. தெரியுமில்ல, ஃபாலோ பண்ணுங்க, இன்ஸ்டால ஃபாலோ பண்ணுங்க. டீனர்ல வாட்ச் வாங்குற பையா கிட்ட ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு. இந்த பெரிய வீடியோவை நம்ம ஷார்ட்ஸ்ல ஆட் பண்ணி போடுறதுக்கு யூடியூப்கார ஒத்துக்க மாட்டான். அதனால இந்த வீடியோஸ் நான் தனியாக போடுற நண்பர்களே. அப்படியே வாட்சை வாங்கி முடிச்சுட்டு நேரம் மந்திக்கு போய் அப்படியே மந்தியை ஒரு அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு இதுக்கு மேலே நடந்த சம்பவங்கள் எல்லாம் பார்ட் 2ல போடுறேன். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க, அப்பதான் பார்ட் 2 வந்து சேரும். டாடா பை பை, நாளைக்கு பார்க்கலாம்.